பலூன் அக்கா இந்த மாதிரி ஹாஃப் நேக்கடா வீடியோஸ் போடுறவங்கள அக்கான்னு சொல்லி அக்காங்கிற வேர்ட் அபியூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி 3 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுருந்தேன். பட் இந்த வீடியோல இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பேன். அக்கான்னு ஒருத்தங்க நம்ம கூப்பிடுறோம் அப்படின்னா அவங்க அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லி காம்ப்ளிமெண்ட் கொடுக்க கூடாது. ஏன்னா அழகு அப்படின்னு சொல்லி இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல எதை மீன் பண்ணுது அப்படின்னா பிசிக்கல் பியூட்டி தான். அழகுன்னு சொல்லும் போதே நம்ம செக்ஷுவலைஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அழகு அப்படின்னு சொல்றது டைரக்டா செக்ஷுவலைஸ் பண்ணாது. ஏன்னா நம்ம வந்து அக்கா அம்மா தங்கச்சி கடவுளை கூட நம்ம அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த இடத்துல நம்ம தப்பான இன்டென்ஷன்ல சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் ஏன் அப்படி சொன்னேன்? அந்த அழகுங்கிற வார்த்தையில ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்ன அப்படிங்கறத தெளிவா சொல்றேன். நம்மளோட தமிழ் கல்ச்சர் எடுத்துப்போமே, பழங்காலத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒருத்தங்க அழகா இருக்காங்க அப்படின்னு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த இடத்துல வெறும் பிசிக்கல் பியூட்டி மட்டும் வராது. சோ நம்ம அவங்கள தப்பான இன்டென்ஷன்ல சொல்ல போறது இல்ல. யாரை வேணா நம்ம அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லி காம்ப்ளிமெண்ட் கண்டிப்பா கொடுக்கலாம். பட் அப்புறம் எதுக்கு நான் அப்படி சொன்னேன் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். அழகுனா ஃபர்ஸ்ட் என்ன? வெறும் பிசிக்கல் பியூட்டி மட்டும் தான்? கண்டிப்பா கிடையாது. அழகு அப்படிங்கிறது நிறைய விஷயத்தை கம்பைண்டா உள்ளது. பட் இந்த புரிதல் இந்த மாடர்ன் வேர்ல்டுல இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு இருக்கா? அதுதான் பிரச்சனை. இப்போ நிறைய பேரை பொறுத்தவரையிலும் ஒருத்தங்க பார்க்க பிசிக்கலி நல்லா இருக்காங்க அப்படின்னா அவங்க அழகா இருக்காங்கன்னு அர்த்தம். சோ இந்த மாதிரி புரிதல்ல உள்ள ஒரு ஜெனரேஷன் இந்த அழகுன்னு ஒருத்தங்களை காம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட இன்டென்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி தானே. ஆஃப் நேக்கடா வீடியோஸ் போற ஒருத்தங்களை நீங்க பாக்குறீங்க, ஃபாலோ பண்றீங்க, அதெல்லாம் உங்க தனிப்பட்ட விருப்பம். இது எப்படின்னா ஒரு பான் வெப்சைட்டுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்குற மாதிரி தான். பான் பார்த்து நாசமா போறதெல்லாம் அவங்க இஷ்டம். பட் பிரச்சனை என்னன்னா இந்த மாதிரி வீடியோஸ் போடுற ஒருத்தங்க கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு அவங்கள பலூனுக்கான அட்ரஸ் பண்றீங்க. சோ இந்த இடத்துல அழகு அப்படிங்கிறதுக்கான புரிதலும் இல்ல, அக்கா அப்படிங்கிற வார்த்தைக்கான புரிதலும் இல்ல. சோ புரிதலே இல்லாத ஒரு ஜெனரேஷன் அழகுங்கிற வார்த்தையை காம்ப்ளிமெண்டா கொடுக்கறதா இங்க பிரச்சனை. சோ இதை வச்சு ஒருத்தங்க அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லி காம்ப்ளிமெண்டே கொடுக்க கூடாதுன்னு சொல்றது கண்டிப்பா ஒரு சொல்யூஷனா இருக்காது. பட் யோசிச்சு பார்த்தா இதுக்கான சொல்யூஷன் என்னன்னா அழகு அப்படிங்கிற வார்த்தைக்கான தெளிவான புரிதல் இந்த ஜெனரேஷனுக்கு வேணும். அப்புறம் முக்கியமா இந்த அக்கா அப்படிங்கிற வார்த்தைக்கான புரிதலும் வேணும். ஏன் இதை சொல்றேன்னா பிள்ளை யாராச்சும் பாக்குறவங்கள அக்கா தம்பின்னு சொல்லிட்டு அண்ணன் தங்கச்சின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் லவ் பண்ணிட்டு சுத்துற ஊர் சார் இது. இப்படிதான் இந்த ஜெனரேஷன் இருக்கு. இதை நான் ஜெனரலைஸ்டா சொல்லல, நானே என் கண் முன்னாடி பார்த்திருக்கேன். அதை வச்சு தான் சொல்றேன். சோ நம்ம யாரை வேணா அழகுன்னு சொல்லலாம், தப்பே கிடையாது, காம்ப்ளிமெண்ட் கொடுக்கலாம். பட் அழகுனா என்ன, இந்த அக்கா இந்த டேர்முக்குலாம் என்ன, இதுக்கான தெளிவான புரிதலோட தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொடுத்தா தப்பு இல்லை. ஒரு சொசைட்டியா இங்கே நிறைய விஷயம் தப்பா போயிட்டு இருக்கு, அதை அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ அப்படி சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும் நம்ம. அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் மட்டும் இந்த டாப்பிக்கை வந்து நீ என்ன ரீச்சுக்காக போட்டிருக்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி 13 டாபிக் நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் வீடியோஸ் போடுறதுக்கு. பட் அதை விட்டுட்டு இதை ஏன் போட்டேன் அப்படின்னா சொசைட்டியில் ஒரு தப்பான விஷயம் போயிட்டு இருக்கு, அதை அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். இதை நான் மட்டும் பேசி இங்கே எதுவும் மாற போறது இல்லை. எல்லாருமே சேர்ந்தாதான் இது ஒரு பெட்டர் சொசைட்டியாக மாறும்.